பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் இன்னைக்கு உங்களை அப்படியே அசைத்து பார்க்கிறாரு. மனுஷரை குறித்த பயம் தானே. உங்க தெருவுல, உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, உங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல யாரோ சிலர் உங்களை பயமுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க, தீமை செய்யறாங்க, ஏதாவது நம்ம செய்து அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால பயந்து கொண்டு இருக்கிறீங்க தானே. என் ஊழியத்துல கூட அப்படி நிறைய நடந்தது உண்டு. ஒரு சமயம் இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பி எப்படியாவது என்ன வந்து அகப்பட வச்சிடணும், கண்ணில் அகப்படுத்திடணும், ஜெயில போட்டுடணும், இதோட முடைக்கணும், இந்த ஊழியத்தை இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பெருங்கூட்டமா எழும்பினாங்க. எழும்பி பல இடத்துல இருந்து எனக்கு தாக்குதல்களை கொடுத்தாங்க. இன்னும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன நேசிக்கிற சிலெல்லாம் தேடி வந்துட்டாங்க. பிரதர், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்குது, நான் ஏதாவது செய்யணுமா, என்ன செய்யணும் என்பதெல்லாம். சூழ்நிலை பார்த்தா உள்ளத்துல கொஞ்சம் பயத்தை கொண்டு வருகிற மாதிரி தான் இருந்தது. ஆனா நான் தேவ சமூகத்துல போனபோது ஒரு வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த வசனத்தை எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த உடனே பாருங்க, என்னுடைய சூழ்நிலை மாறிவிட்டார், என் பயம் எல்லாம் விலக்கி விட்டாரு. என்ன வசனம் அது? அந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு. 118 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவ்வளவுதான். இந்த வசனத்தை கொண்டுதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமா ஒரு பெருங்கூட்டம் எழும்பி இருக்கிறாங்க, பவர்ஃபுல் ஆட்கள் எழும்பி இருக்கிறாங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க எழும்பி இருக்கிறாங்க. அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு பெருங்கூட்டமா சேனையா எழும்பி எப்பக்கத்துல இருந்து தாக்குறாங்க. அப்போ கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார்ல, என் கூட இருக்கிறார்ல. அப்ப எனக்கு விரோதமா எழும்புகிற அந்த பெருங்கூட்டத்தை எதிர்கொள்ள போகிறது யாரு? கர்த்தர். அவர் தான் எனக்கு ஆயத்தம் பண்ணுவார், அவர் தானே பேசுவார். அப்ப கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கு, நான் பயப்படேன். ஆண்டவர் அதை சொன்னார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். உலகமே உனக்கு விரோதமா எதிர்த்து நின்றாலும் நான் உலகத்தை சிருஷ்டித்த தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறேன். பயப்படாத, பயப்பட மாட்டேன்னு சொல்லு. மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? அவன் மனுஷன், அவன் என்ன செஞ்சிட முடியும்? அவன் ஒண்ணு செய்ய முடியாது, பயமுறுத்ததான் முடியும். பயமுறுத்தி அழிச்சிருவேன், கொண்டுருவேன், அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார்னு பேசதான் முடியும். ஒண்ணும் பண்ண முடியாது. பயப்படாத, உன் கூட இருக்கிற நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என் ஆண்டவர் பேசினார். இது எனக்கு ஒரு பெரிய தைரியம். இந்த வசனத்தை சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணினேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவன் என்ன செய்து விட முடியும்? இது இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ண பாருங்க. அவ்வளவுதான், எல்லா சூழ்நிலையை தவிடுபடி ஆக்கி விட்டார் ஆண்டவர். இன்னும் அவ்வளவுதான் நினைச்சவங்க எல்லாம் அதிர்ந்து போகும்படி சூழ்நிலையை மாற்றி விட்டார். ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு பொல்லாத மனிதர்கள் எழும்பி சவால் விடுறாங்களா? அழிச்சிருவேன்னு சொல்றாங்களா? மந்திரவாதம் வில்லிசூன்யம் பண்றாங்களா? மனிதர்களுக்கு விரோதமா எழும்பி இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு போராடுறாங்களா? நீங்க தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிட முடியும்? அப்படி தைரியமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வா? நீங்க சொல்லி பாருங்க, அப்பொழுது தேவன் அதை கேட்பார். உங்களுடைய விசுவாச வார்த்தையை தேவன் கேட்கும் போது, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என் மேல எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறான் என்று சொல்லி உடனே கர்த்தர் இறங்குவார், காரியங்களை மாற்றி போடுவார். இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். சொல்றீங்களா தைரியமா? அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிட இருதயத்துல கை வைத்து, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.